ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? எங்களுக்கும் இந்த சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கும் ஏகா பொருத்தம். ஏன்னா எப்போ வந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்தால் நாங்கள் மழையில் நனைஞ்சிட்டு போயிடுவோம், இல்லைனா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மழை வந்துடும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, மழை கிளைமேட் தான் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து ஐஸ்கிரீம் ப்ராங்க் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராங்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் நின்றுட்டேன். அப்புறம் அவங்க பண்ணுற ஃபன்னெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். எனக்கு பேக் கேஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லி வினோத் அப்படியே ஐஸ்லாம் வச்சு போய் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா 350 சொன்னாங்க. வெயிட் வினோத், நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 300க்கு கெஞ்சினேன். ஆனால் கொடுக்கவே இல்லை. சரி இதுக்கு மேலே கெஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி 350 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் 2 பேருக்கும் பசியில் வயிறுலாம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. சரி பக்கத்தில் இருக்க ஒரு பிரியாணி கடைக்கு போய் தந்தூரி சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். வினோத், என்ன இருந்தாலும் நீ சமைக்கிற மாதிரி வரல அபி அப்படின்னு சொல்லி